அகிலா உனக்கு பொண்டாட்டி, எனக்கு மருமக. அவளை பத்திரமா நம்ம ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குடா. அந்த பொண்ணு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற, ஆனா உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் கதையா வருதுன்னு சொல்ற, அது எப்படி? அதுதான் சார் எனக்கும் புரியல. பாலு தன் குடும்பத்து மேல இன்னும் அதே அக்கறையோடு தான் இருக்காரு. தன் குடும்பத்தையே நினைச்சிட்டு இருக்கிற பாலுவால உன்னை எப்படிமா முழுசா ஏத்துக்க முடியும்? பாலுவுக்கு இப்ப வர வர தன் குடும்பத்து மேல நினைப்பு அதிகமாயிட்டு இருக்கு. பொண்ணு அவரை அந்த குடும்பத்து கூட சேர்த்து வைக்கணும். இல்ல அது முடியாதுன்னா இங்கேயே முழுசா இருக்கிற மாதிரி பண்ணணும். பாலு அங்க ஒரு மனசும் இங்கே ஒரு மனசுமா இருந்தா உனக்கு அது நல்லது இல்லைம்மா. டெம்பரவரி லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாதுமா. கூடிய சீக்கிரம் பர்மனன்ட் லைசன்ஸ் வாங்குற வழியை பாருமா. மாயா, வண்டின்னு சொன்னது வண்டி இல்ல, வாழ்க்கைய. இந்த மாத்திரை சாப்பிடு, சாப்பிடு. கால் கட்டு போடுற வயசாடி இது. பேசாம இருந்தா தானே. எப்பவும் யாரையாவது கடிச்சு கொட்டிட்டே இருந்தா இப்படித்தான். முறைக்காத. 50 வருஷமா இப்படியே தான் முறைச்சிட்டு இருக்க. குமரன் உனக்கு என்னம்மா பாவம் பண்ண? அவன் வேலை செய்யறதுக்கு சந்திரிகா பணம் கொடுக்குறா. இதுல உனக்கு என்ன நஷ்டம்? அவனை கரிச்சு கொட்டின அடுத்த நிமிஷம் கிச்சன்ல விழுந்து காலில் கட்டு போட்டுக்கிட்ட. பேசுங்க பேசுங்க, என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல தானே பேசுறீங்க. நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் தைரியமா பேச முடிஞ்சதா உங்களால? தாத்தா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். மத்தியானம் உங்களுக்கும் பாட்டிக்கும் வழக்கமா சொல்ற கேட்டரிங்ல மீல் சொல்லியிருக்கேன். அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஐயோ, அதே கேட்டரிங்க. அதுல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுமா. இவ காலை உடைச்சுக்கிட்டதுக்கு எனக்கு தண்டனையா? என்ன பண்றது தாத்தா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே கொடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் வேற இருக்கு. என்னால வீட்ல இருந்து சமைக்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேட்டரிங் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பேசாம வயிற்றுக்கு ஈர துணியை மடிச்சு கட்டிக்கலாம். ஐயோ, அப்படி ஏதாவது பண்ணினா கால் கட்டோட ஜன்னியும் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவேன். இந்த நேரத்துல வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடலான்னு ஆசை இருக்கு, அதுக்கு வழியா காணோம். மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க குமரன். என் ஒய்ஃப் லட்சுமி வீட்டில் சும்மா தான் இருக்கா. பாட்டி உடம்பு சரியாகிற வரைக்கும் வேணா அவளை வந்து சமைச்சு போட சொல்லட்டுமா? நல்லா சமைப்பா மேடம். அவள் சமையல் கண்டிப்பா பாட்டி தாத்தாவுக்குலாம் பிடிக்கும். எதுக்கு குமரன் அவங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்து தர போறாங்க? என்ன இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வராது மேடம். அது சரிதான். பாவம், அவங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சேன். சரி, லக்ஷ்மி பிரியப்பட்டா வரட்டும், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. குமரா, எப்படியாவது உன் பொண்டாட்டி வர சொல்லுப்பா, எங்களுக்கும் வேற வழி இல்ல. ஆமா, அவ நல்ல சமைப்பாளா? ஒரு தடவை அவ கையால சாப்பிட்டு பாருங்க பாட்டி, அதுக்கப்புறம் அவளை விடவே மாட்டீங்க. அப்ப சரி, தாத்தாவும் அவ சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாகட்டும். ஏய், நான் குண்டானா பரவாயில்ல, நீ இன்னும் குண்டாகி விழுந்தீன்னா கிரேன் தான் வரணும் தூக்கறதுக்கு. அகிலா காணாம போய் 2 நாள் ஆகுது. இதுக்கு மேலேயும் நாமளே தேடிட்டு இருக்கிறது வேலைக்காகாது. தேடிட்டே இருந்தால் வேலைக்காகாது. அப்பா வரதுக்குள்ள நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதான் சரி. நரேன், எங்க கிளம்பிட்ட? போலீஸ் ஸ்டேஷன். முதல்ல உள்ள போ. உள்ள டேங்க வா. அப்பாங்க இப்ப எதுக்கு இப்ப அவசரப்படுற? இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது முட்டாள்தானப்பா. நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். நானும் நீங்களும் மட்டும் தேடிட்டு இருந்தா முடிவுக்கு வர முடியாதுப்பா. அதான்
போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பலாம் முடிவு டேய் பண்ணி டேய் 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 எல்லா விஷயத்துலயும் அவசரப்படுற மாதிரி இதுலயும் அவசரப்படுற பாத்தியா நீ? நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு வந்தேன். இங்க பார், நான் இங்க வந்ததுக்கு காரணமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் நரேன், எனக்கு இப்போ ஒரு ஃபோன் வந்துடா. அந்த ஃபோனை பண்ணவங்க தான் அகிலாவை கடத்தி வச்சிருக்காங்களா? என்னப்பா சொல்றீங்க? யார் அவங்க? தெரியலடா, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. யார்ப்பா அவங்க? எதுக்காக கடத்தினாங்க? டேய், நீ கேட்ட இதே கேள்வியை தான் நானும் அவங்க கிட்ட கேட்டேன். ஆனா அவங்க பதில் சொல்ல தயாராகவே இல்லை. அகிலா விஷயமா போலீஸ்ட்ட போனா அவளை கொலை பண்ணி நடு ரோட்ல வீசிடுவேன்னு சொல்றான்டா. அப்பா எதுக்காகப்பா அவங்க கடத்தணும்? பணம் ஏதாவது கேட்குறாங்களா? இல்லடா, அவங்க எந்த டிமாண்டுமே பண்ணல. ரெகுலர் கடத்தல்காரங்க மாதிரி அவங்க பேசல. அவங்க பேசுனதே கொஞ்சம் டீசெண்டா வேற இருந்ததுடா. அப்புறம் எதுக்குப்பா அவளை கடத்தினாங்களா? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியலப்பா. ஒருவேளை இது என்னோட பிசினஸ் எதிரியா கூட இருக்கலாம்ல. அப்பா நீங்க உங்க செல்ல கொடுங்கப்பா. இந்தா. இந்த நம்பரப்பா? இதான். சே, என்னப்பா, திஸ் நம்பர் இஸ் டெம்பரரி நாட் இன் யூஸ்னு வருடா. ஆமாப்பா. இதை பாருடா, அகிலா மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அவங்க பேசி முடிச்சதும் அந்த நம்பருக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு தடவை யூஸ் பண்ண நம்பரை மறுபடியும் அவங்க யூஸ் பண்றதுக்கு அவங்க என்ன முட்டாளா? என்கிட்ட பேசின அடுத்த செகண்டே சிம்மை கட்டி தூர போட்டிருப்பாங்க அவங்க. டேய், பயப்படாத. நமக்கு அகிலா உயிரோட வேணும். அந்த ஒரே விஷயத்துக்காக தாண்டா நான் இவ்வளவு தூரம் தயங்குறேன். இந்த பார், என் மருமகளை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு நான் ஊருக்கு கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. புரிஞ்சுதா? அழாத அழாத. பாலுவுக்கு இப்போ வர வர தன் குடும்பத்து மேலே நினப்பு அதிகமாயிட்டு, தன் குடும்பத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிற பாலுவால் உன்னை எப்படிம்மா முழுசாக ஏற்றுக்க முடியும்? பாலு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாலு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னம்மா அது? காஃபி சாப்பிடலாமான்னு கேட்குற மாதிரி கேட்குற. என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்குற? இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு பாலு? இப்போ நம்ம கல்யாணத்துக்கு என்ன அவசியம் வந்துச்சு மாயா? கல்யாணங்கிறது தலைவலி வந்தா மாத்திரை போட்டுக்கலாங்கிற விஷயம் இல்லை. அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்து தானே ஆகணும். உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல மாயா. நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு பாலு? நான் உங்க மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் என்ன மாயான்னு கூப்பிடுறாங்க. அதே மிஸ்ஸஸ் பாலுன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? அந்த அடையாளத்தை தான் நான் எதிர்பார்க்கறேன். நீ இப்படிலாம் பேசுறவில்ல மாயா. உன்னை யாரோ குழப்பியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன குறைச்சல்?
நீயும் நானும் கம்ஃபர்டபுளா தானே இருக்கோம். நம்ம 2 பேருக்கும் நிறைய சுதந்திரம் இருக்கு. இதுக்கு மேல என்ன? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க மாயா. முறைப்படி தாலி கட்டியோ சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வாழ்றாங்களே, அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாதவங்க. அதுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த மியூச்சுவலுங்கிற வார்த்தையில தான் சந்தேகங்கிற சாத்தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஆனா நானும் நீயும் நம்ம சேர்ந்து வாழ்றோங்கிறதுக்கு எந்த அடையாளமும் வச்சுக்கல. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை நம்புறேன், நீ என்ன நம்புற. தாலியோ மெட்டியோ எப்பவுமே நம்பிக்கையோட அடையாளம் கிடையாது. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். அதனால மாயா, தயவு செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்காத ப்ளீஸ். நான் அடுத்த வாரம் கதை அனுப்பணும், நிறைய எழுத வேண்டியிருக்கு. மாயா, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாலுகிட்ட உன் முடிவை சொல்லிட்ட, ஆனால் அவர் ஒத்துக்கலை. இதுலேருந்து உனக்கு என்னம்மா தோணுது? ஒன்று அவர் மனசை நீ மாத்திர வழியை பார்க்கணும், இல்லைனா உன் மனசை நீ மாற்றிக்க முயற்சி பண்ணுமா. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா. சொல்லுப்பா. சார், உங்களை பார்க்குறது சத்யநாராயணன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு கை ஓசை தொடர் விஷயமா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? அவர் உள்ள அனுப்புமா சார்? வர சொல்லுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ. ஒரு கை ஓசை தொடர் விஷயமா நீங்க என்கிட்ட என்ன பேசணும்? என் பேர் சத்யநாராயணன். நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன். ஆனா படிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். பர்டிகுலரா உங்க பத்திரிக்கையில வரதுல ஒரு இஷ்யூ கூட நான் விட மாட்டேன். தேங்க்யூ. இப்போ உங்க பத்திரிக்கையில ஒரு கை ஓசைன்னு ஒரு தொடர் வந்துட்டு இருக்குல்ல, எக்ஸலன்ட் சார். ஓ அப்படியா? சரி. ஓப்பனிங்ல இருந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு படம் பார்க்குற மாதிரி விறுவிறுப்பா இருக்கு. அந்த கதை எழுதுற பாவனாவை நான் பார்க்கணும். அவங்க கிட்ட என்னுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்ணோம். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் நீங்க தர முடியுமா? சாரி சார், உங்க பாராட்ட வேணா அவங்க கிட்ட சொல்லலாம், ஆனா அவங்க அட்ரஸ்லாம் தர முடியாது. ஏன் சார்? அவங்க தன்னை பத்தி எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல. தன்னோட அட்ரஸை யாருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிரைவசியை நான் கெடுக்க விரும்பல. சார், நான் அவங்கள அடிக்கடி தொல்லை பண்ண மாட்டேன் சார். ஏன்னா ஒரு ரைட்டருக்கு தனிமை ரொம்ப அவசியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை சார், தயவு செஞ்சு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்க அட்ரஸை என்னால் தர முடியாது. இது பத்திரிக்கை தர்மம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. வாப்பா. என்னப்பா, இந்த வாரம் ஒரு கை ஓசை தொடருக்கு ஆர்டிஸ்ட் படம் போட்டு கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார் சார்.
சார் ஆர்டிஸ்ட் இந்த வாரம் ஊருக்கு போறாராம். அடுத்த 2 வாரத்துக்கான வருகை யோசை கதையை முன்னாடியே அனுப்ப சொல்லிட்டாரு. போறதுக்கு முன்னாடி வரைஞ்சு கொடுத்துட்டு போறாராம். சரி, நான் ரைட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ இந்த டிசைனை தாமோதரங்கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். சார், நீங்கள் இன்னும் கிளம்பலையா? சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க அட்ரஸ்லாம் என்னால் தர முடியாது. நீங்கள் கிளம்புங்க. தம்பி ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். யார் சார் நீங்க? இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இந்த அப்படி வச்சுக்கையா. சார் எனக்கு பயமா இருக்கு சார். கவலைப்படாத, இந்த விஷயம் வெளியில வராது. ரைட்டருடைய அட்ரஸ் யார் கொடுத்தாங்கன்னு உன் பத்திரிகை ஆஃபீஸில் யாரும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அந்த ரைட்டருக்கு செக்கை போஸ்ட்டில் நான் தான் அனுப்புவேன். ரெஸ்பெக்ட் செக்ஷனில் ஒரு அட்ரஸ் இருக்கும். நான் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்து வந்துடுறேன். சீக்கிரம் 5 minutes சார். இதாங்க சார், நான் கொடுத்தேன். ஆஃபீஸில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார். தேங்க்யூ சார். ஊட்டியா? இந்த அட்ரஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மாயா, நீங்க தான் மாயாவா? மாயா. என்னம்மா 2 தட்டு கொண்டு வந்திருக்க? உனக்கு தட்டு கொண்டு வா. இல்லங்க அத்தை, முதல்ல நீங்களும் அவரு சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மணி இப்பவே 10 ஆயிடுச்சு. எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் நீ எப்ப சாப்பிட போற? போய் எடுத்துட்டு வாமா. வாடா. உட்காரு. என்னங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? டாக்டர் ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நேரம் இருந்துட்டாங்களோ? இல்லை லட்சுமி, பாட்டி அம்மா காலை உடச்சி வீட்டில் படுத்துருக்காங்கல்ல, அதனால் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. 3 வேளையுமே ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு கூட டாக்டர் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அட பாவமே, 3 வேளை எப்படி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட முடியும்? ஏன் வேலைக்கு ஆள் யாரும் கிடைக்கலையா? இல்லைம்மா, டெய்லி ஆள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. சட்னி சூப்பராக இருக்கு லட்சுமி. சமையல் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான். ஒரு நடிச்சுக்க ஆளே இல்லை. இன்னும் கொஞ்சம் சட்னி போடு. லட்சுமி என்கிட்ட தானே சமையலே கத்துக்கிட்டா. லட்சுமி, நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே. சும்மா ஒரு யோசனை தான். டாக்டர் அம்மாவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. அந்த பாட்டிக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கல, உடம்புக்கும் ஒத்துக்க மாட்டாங்க தான். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு சத்து போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு சாப்பாடு கிடைக்காதுன்னு ஒரே ஏக்கமாகவும் இருக்காங்க.
ஆமாப்பா, வயசான காலத்துல கம்மியா சாப்பிட்டாலும் ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லாருக்கும் உள்ளது தானே. லட்சுமி, பாட்டிக்கு சரியாக ஒரு 15 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அந்த 15 நாளைக்கு நீ அவங்க வீட்டுக்கு போய் சமைச்சு தர முடியுமா? ஏங்க என்ன விளையாடுறீங்களா? நான் ஏதோ நம்ம 3 பேருக்கு சமைக்கிறேன். நல்லா இருக்கோ இல்லையோ, நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சு போச்சு, பழகிடுச்சு. அவங்க எல்லாம் பெரிய இடங்க. நான் சமைக்கிறது பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. ஏன் உன் சமையலுக்கு என்ன குறை? உன் நான் கொண்டு போய் விட்டா உன்னை திருப்பி வந்து பாமா அங்கேயே தங்க வச்சுட்டு உங்களோட பயமா இருக்கு. 15 நாள் தானே லட்சுமி. அந்த டாக்டர் அம்மா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காங்க. இப்ப கூட வசந்தி பொண்ணுக்கு சீர் செய்ய பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு?